நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க. என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷியானந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யாரு வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றிய? என்னை பத்திரமா பாதுகாத்து நீங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அது எங்க போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டார். ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குது இல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷியானந்த் முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவன முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினோடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்துடுறாரு. அப்ப சிபிஐ விசாரிச்சுதா பாதுகாக்கல. நான் கேட்கிறது நீங்க முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய? சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்கல? அப்புறம் நீங்க கடைசியா பாப்பீங்க. சிபிஐக்கு நீங்க வழக்க கொண்டு வர்றத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் போடுங்க. நீங்க வேணா எழுதிவீங்க. வரல அப்படின்னா என்ன இல்ல, ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணிருக்கா? உங்களுடைய பயணம் சேலத்துல இருந்தது. அந்த திடீர்னு எனக்கு கரூருக்கு மாத்தினீங்க. அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான், அதுக்கும் அது மாதிரிதான். விடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனாலதானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க.
அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேக்குறது, இந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்ல, நம்ம 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தா 200 இடங்கள்ல திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியா அவ்வளவு அலட்சியம் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அப்ப 200 இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 200 இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க. 6 மாசம் தானே இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டு அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகமா சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல். அது போய் பேசிட்டு கூடாது. இலங்கையில தொடர்ச்சியா 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா. இப்ப இருக்குல்ல அனுரா இருக்காருல்ல, அவரு 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கூடாது. அவர் மீது வைக்கக்கூடிய ஜாதிய ரீதியிலான படம் எடுக்கிறார். அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கல. ஏன்னா நான் எந்த களத்துல எந்த நிலத்துல வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார். எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார். நான் தொடர்ச்சியா பயணத்தளத்துல பார்க்கல, நான் பார்க்கலன்னு சொன்னேன். பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பா எடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. அதுல சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். கரூர் விவகாரம் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். கரூர் குற்றத்திற்கு முதன்மை காரணமே விஜய் தான் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பின்னர் நாம் செய்தி வடிவில் பார்க்கலாம்.